ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். பெண்கள் அவர்கள் சொந்த காலில் நின்று சுயமாக சம்பாதிக்க வேண்டும். அதன் வாயிலாக அவர்கள் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் சுயம் என்கின்ற திட்டத்தை ஆரம்பித்தோம். இந்த திட்டத்தை முதல் கட்டமாக 1000 பெண்களை தொழில் முனைவோராக மாற்ற வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கு இலவசமாக தையல் பயிற்சியை கொடுத்து இலவசமாக தையல் இயந்திரத்தையும் கொடுத்து அது வெற்றிகரமாக நிறைவுற்றதற்கு பின்பாக மீண்டும் 1000 பெண்களை தொழில் முனைவோராக மாற்ற வேண்டும் என்பதற்காக 2வது கட்டமாக இந்த சுயம் திட்டத்தை இன்று ஆரம்பித்திருக்கிறோம். இந்த சித்தாபுதூர் பகுதியிலே 2வது சுயம் அந்த நிகழ்வு என்பது துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் தங்களுடைய குடும்பங்களையும் கவனித்து கொண்டு அதே சமயம் சுயமாக அவர்கள் தொழில் செய்து சம்பாதிப்பதற்கு மிக ஏற்ற தொழிலாக தையல் தொழில் இருக்கிறது. அந்த தொழிலுக்கு ஒரு பயிற்சி, அதுவும் இலவசமாக அவர்கள் வீட்டுக்கு அருகாமையிலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். ஏனென்றால் ஒரு வாகனத்தை பிடித்து அவர்கள் தூரமாக வந்து ஒரு பணம் கட்டி ஒரு பயிற்சியை பெறுவதற்கு பதிலாக அவர்கள் இருக்கின்ற பகுதியிலேயே இந்த பயிற்சி மையங்களை எல்லாம் உருவாக்குவதற்காக இன்று சித்தாபுதூர் பகுதியில் இந்த மையத்தை துவங்கி இருக்கிறோம். இதன் வாயிலாக ஏற்கனவே 1000 பெண்களை உருவாக்கி இருக்கின்ற இந்த திட்டம் இப்போது அடுத்த கட்டமாக இன்னும் 1000 பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கு துவங்கப்படுகிறது. பாலாம்பாள் தொண்டு நிறுவனத்தோடு இணைந்து இந்த பயிற்சி, அது மட்டுமில்லாமல் இது மத்திய அரசினுடைய சமர் திட்டத்தினுடைய பயிற்சி. மத்திய அரசினுடைய ஜவுளித்துறையிலே சமர்த் என்கின்ற திட்டம் இந்த மாதிரி பெண்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டு அந்த பாடத்திட்டம் எப்படி அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கெல்லாம் அவர்கள் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய அந்த சமர் திட்டத்தினுடைய ஒதுக்கீட்டை பெற்று இந்த திட்டத்தை எல்லாம் இந்த பகுதியினுடைய பெண்களுக்காக நாங்கள் அதை ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பயிற்சியை முடித்ததற்கு பின்பாக இவர்களுக்கும் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதன் வாயிலாக கோவை பகுதியில் அதிகமான பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய லட்சியம். தையல் மிஷின் மட்டுமே அடுத்தது தையல் மிஷினில் இப்போ முதல் கட்டமாக 1000 பேருக்கு பயிற்சி கொடுத்து மிஷின் கொடுத்தவங்களுக்கு அடுத்த கட்டமாக நம்ம அதை வந்து இன்னும் ஒரு மெருகூட்டுகின்ற விதமாக, மெருகூட்டுன்னா அவங்களுக்கு இன்னும் கூடுதல் தொழில் அந்த பயிற்சி கொடுக்கணுங்கிறதுக்காக எம்ப்ராய்டரி தொழில், அப்ளிக் ஒர்க்கு, இதெல்லாம் வந்து நிறைய அந்த தையல் தொழில் சம்மந்தப்பட்ட பயிற்சிகளுக்கு அடுத்த கட்டமாக அதுவும் ஏற்பாடு பண்ணுறோம். ஸோ அடிஷ்னலாக வந்து என்ன ஆகுன்னா, நீங்கள் சாதாரணமாக ஒரு துணியை தைக்கிறதுக்கும் அந்த துணியில் வேலைப்பாடுகளோடு கொடுக்குறக்கும் வேல்யூ ஜாஸ்தி, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மாதிரி அடுத்த கட்டமாக அவங்கள அதுலேயும் முன்னேற்றுறோம். அப்போ என்ன ஆகுன்னா, ஒரு மாதத்துக்கு அவங்க ஒரு 5 ப்ளவுஸ் தைக்கிறாங்கன்னு வைங்க, அது சாதாரண ப்ளவுஸ்க்கு என்ன ஒரு ரேட் இருக்கோ எம்ப்ராய்டரியோடு வரும்போது அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி, அப்போ கூடுதலாக அவங்களுக்கு பணம் கிடைக்கும். அதனால் அந்த கூடுதல் பயிற்சிக்கும் இப்போ ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். தையல் தொழில் இல்லாமல் இன்னும் வந்து பல்வேறு தொழில்கள் பயிற்சி கொடுக்கின்ற திட்டத்தை வந்து சுயதவி குழுக்களுக்கு இப்போது வழங்குவதற்கு முதல் கட்ட வேலைகள் முடிந்தது. முதல் கட்டமாக சுயதவி குழுவினுடைய தலைவிகளுக்கு அவங்களுக்கு எப்படி வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய எத்தனையோ திட்டங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு கிட்டத்தட்ட 25% மானியத்தோடு அவங்களுக்கு தொழில் வந்து நடத்துறதுக்கு கடன் உதவி திட்டம் இருக்குது. அதில் வந்து பெண்களுக்கு நாங்கள் வந்து உதவி பண்ணுறோம். மாவட்ட தொழில் மையத்தோடு அவங்களுக்கு அனுப்பி அதை பயிற்சி கொடுக்க வைக்கிறோம். இது இல்லாமல் சுயதவி குழு பெண்களுக்கு ஒரு 10 விதமான தொழிலை வீட்டிலேயே செய்கிற மாதிரியான பயிற்சிகளையும் இப்போ நாங்கள் வழங்குவதற்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வெறும் தையல் தொழில் மட்டுமல்ல, இன்னும் கூடுதலாக அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப அவர்களுடைய திறமைக்கேற்ப மற்ற தொழில்களையும் கற்றுக் கொடுப்பதற்கு வேலைகள் நடக்குது. தொடர்ச்சியாக கோவை மாநகராட்சி கிராமப்புறங்கள் வந்து ஊராட்சி வந்து மாநகராட்சியோட இணைக்கிறதுக்கு ஒரு சில ஊராட்சி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக போராட்டம் நடக்குது. கோவை மட்டும் இல்லைங்க, தமிழகம் முழுவதும் ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைப்பதற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது.
ஜனவரி 26ஆம் தேதி கிராம சபை கூட்டங்கள் அவசர கதியிலே மக்களுடைய கருத்துக்களை கூட கேட்காமல் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்கள்ல தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனை இன்னைக்கு மக்கள் அதை எதிர்ப்பை காட்டிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழக அரசு மக்கள் விருப்பத்திற்கு மாறாக ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார். இதனால் அந்த ஊராட்சிகளுக்கு மத்தியிலிருந்து வரக்கூடிய நிதியுதவி நிறுத்தப்படுகிறது. இன்னும் சுயமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய சாலைகளோ நீர்நிலைகளோ இவையெல்லாம் பாதுகாக்கப்படுவதிலிருந்து கூட இந்த அரசு தவறுகிறது. ஏற்கனவே மாநகராட்சி நம்ம கோயம்புத்தூரில் பார்க்குறோம், இங்கேயே ஒழுங்காக குப்பை எடுக்கிறக்கு ஆள் இல்லை, அவர் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊராட்சி நாங்கள் தான் சேர்த்து நாங்கள் தான் பார்ப்போம்னா இன்னும் மோசமாக மக்களை கொண்டு போய் தள்ளுறாங்க. நீங்கள் ஏற்கனவே நகராட்சி மாநகராட்சி சிறப்பாக செயல்படுது, அங்கே கிடைக்கிற வசதிகள் நம்மளுக்கு கிடைக்கும்னா மக்கள் இவ்வளவு எதிர்ப்பு காட்ட மாட்டாங்க. இங்கேயே இவ்வளோ தூரம் சிரமம் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஊராட்சிகளையும் இந்த கவர்மெண்ட் நாசம் பண்ண போகுது. அதனால தான் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மசோதாக்களை நிறுத்தி வச்சது தொடர்பாக சுயமாக முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு கண்டிச்சிருக்காங்க, விலக்கு கொடுத்துருக்காங்க. இது ஆளுநருக்கு ஒரு நெருக்கடியாக பார்த்தோம்னா இந்த ஆளுநர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பல்வேறு முறை சொல்லியிருக்கேன். அரசியலமைப்பு சட்டத்தில் யாருக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அதுக்குள்ளே அவங்க செயல்படுறதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் விலக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எப்படி ஒரு மசோதாக்களை நிறுத்தி வைக்க முடியும்? உச்சநீதிமன்ற கேள்வி இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், காரணங்கள் அப்படிங்கிறது இது இன்டர்னலாக பரிமாறக்கூடிய விஷயங்கள். அது வெளி உலகத்துக்கு நம்மளுக்கு தெரியாது. ஏனென்றால் அரசியல் கட்சிகளுக்கோ ஒரு சட்டசபையில் நம்ம வெளிப்படையாக பேசுகிறதுக்கும் ஃபைலில் நோட் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சில அரசாங்க தகவல்கள் நம்மளுக்கு தெரியாது. அதனால் கோர்ட்டோட ஸ்க்ரூட்டரிக்கு போகும்போது அவங்க அதை பார்க்கட்டும். கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் ரகசிய கேமரா வச்சுருக்காங்க, அதை போக்கியது யாருன்னு சொல்லி ஒரு கேள்வி. இந்த ஆட்சியில் தாங்க சாரு யார் அந்த சாரு, யார் அந்த காரு, இப்போ அடுத்ததா எதுக்கு அந்த கேமரா, யார் வச்சாங்க கேமரா, இதெல்லாம் விடை தெரியாத கேள்விகள். என்ன இப்போல்லாம் தமிழ்நாட்டில் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரே விடை தெரியாத கேள்விகள் தான் இருக்குது. எப்படி வந்தது கேமரா, யாரோடையது அந்த கேமரா, அப்படி தான் கேட்கணும். இந்த அரசாங்கம் எதுக்கும் கவலைப்படுற மாதிரி தெரியலையே. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு. எங்கேயும் ஏன் காரணம்? மக்களுக்கு ஒரு காவல்துறை மீது சட்டம் ஒழுங்கு மேலே ஒரு பயம் இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் இன்று பெண்கள் முகமோசமாக பாதிக்கப்படுறாங்க. அதே போல் யூஜிசி வரைவு அறிக்கை கால நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. நம்ம மாநில அரசாங்களோட கருத்து கேட்குறது, ஸ்டேக் ஹோல்டரோட கருத்து கேட்குறதுக்காக மாநில அரசோ மத்திய அரசோ கருத்து கேட்புக்கு கால நீட்டிப்பு கொடுக்கறது இயல்பானது தான். இன்னும் கொஞ்சம் அதிகமாக தகவல்கள் வரும்னு எதிர்பார்க்கலாம். பட்ஜெட் தகவல்களை பிரித்து இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க, தொழில்துறைக்கு கொண்டு வந்தாங்க. இது பாருங்கள், மிக சரியான கேள்வியை நம்ம சன் டிவிக்காரர் கேட்குறாரு. என்னன்னு கேட்டால், தமிழக அரசுக்கு பணம் வரல, தமிழக அரசுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது போடப்பட்டிருப்பது மத்திய அரசாங்கத்தோட பட்ஜெட்டு. மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டை யாருக்கு போடும்? இந்தியா முழுமைக்கு இருக்கிறவங்களுக்கு போடும். தனித்தனியாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பட்ஜெட் போடுவாங்களா? ரெண்டாவது, இந்த பட்ஜெட்டில் 12 லட்சம் வரைக்கும் வரி விலக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நாங்கள் 8 லட்சத்துக்கு வரி வாங்குவோன்னு சொன்னாங்களா? 12 லட்சம் தமிழ்நாட்டில் அதிகமாக அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் அதிகம். அப்போ அதிகமாக பலன் யாருக்கு கிடைக்குது? தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கிடைக்குது. தொழில் துறையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அதிகமாக கடனுதவி வழங்குகின்ற திட்டத்தை மத்திய அரசு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கு. பாருங்கள், இந்தியாவிலேயே சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எந்தெந்த மாநிலத்தில் அதிகம்? தமிழ்நாட்டில் அதிகம், மகாராஷ்டிராவில் அதிகம், குஜராத்தில் அதிகம், தெலுங்கானாவில் அதிகம். அப்போது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அதிகமாக கடனுதவி வாங்குவது தமிழ்நாட்டில். அப்போ தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைச்சதா இல்லையா? இந்த மாதிரிங்க பொதுவாக தமிழ்நாட்டுக்கு தரலங்கிறது. ஆனால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களில் அதிகமாக பலன் பெறப்போவது தமிழ்நாடு தான். ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் கலைகிறது. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் மாநில அரசு மத்திய அரசோட நேர்கொண்டில் பயணிக்கிறதுன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ரொம்ப சரியாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறாரு? நேர்கோட்டில் பயணிக்குதுங்கிறாரு. அவங்க மாநில அரசு ஒரு காலத்தில் நேர்கோட்டில் வரவே இல்லைங்களே, அதனால தான் தமிழ்நாட்டுக்கு இத்தனை பிரச்சனை. சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத மாநில அரசு நடத்தலாம். பீகாரில் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மாநில அரசே அதை நடத்த முடியும். ஆனால் வேண்டுமென்றே மத்திய அரசு தான் நடத்தணும் அப்படின்னு இது பிரச்சனையை திசை திருப்பக்கூடிய வேலையை திமுக அரசு செய்கிறது.
ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக பட்ஜெட் கிடையாது. யூனியன் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தான் பட்ஜெட் இருக்கும்போது பீகாருக்கு சில சிறப்பான சில திட்டங்கள்லாம் அறிவிக்கிறது வந்து அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்ற ஒரு தமிழ்நாட்டுக்கு கூட தான் சிறப்பான திட்டம். இராணுவ தொழில் நம்ம வந்து காரிடார் கொடுத்தோம், தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்தோம். தமிழ்நாட்டில் ஒன்றும் ஆட்சி இல்லையே. இப்போ ஏங்க வாங்க கொடிசியாக்கு வாங்க எங்கூட. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஹப் அப்படிங்கிறத நாம் இங்கே தான் ஆரம்பித்தோம், கோயம்புத்தூரில் தான். புரியுதுங்களா? அதனால் இப்போ வாங்க டிஃபென்ஸுக்கு எத்தனை பேர் நம்மளோட ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்க சப்ளை பண்ணுறாங்கங்கிறத காட்டுறேன். கோயம்புத்தூர் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய இராணுவ ஒரு உற்பத்தி மையமாக மாறிட்டு இருக்கு. நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்க்கணும். அதனால் அப்படின்னு சொல்லி கடன் பற்றி சொன்னீங்க. இப்பயும் இண்டஸ்ட்ரீஸ் கடன் வாங்கி தான் தொழில் நடத்தக்கூடிய நிலைமை இருக்கிறாங்களா? அந்த அளவுக்கு தான் யூனியன் கவர்மெண்ட்டுடைய பொருளாதார நடவடிக்கை இருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொதுவான கேள்வி. அப்படி இல்லை. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வளர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் கைவிட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு தொழில் பண்ணுறாரு. அவர் அடுத்த கட்டமாக ஒரு 50 கோடிக்கு போகிறாருன்னா அப்போ அவருக்கு அந்த முதலீட்டுக்கு அரசாங்கம் உதவி பண்ணுது. அது தப்புங்கிறீங்களா? அவர் அடுத்த கட்டமாக போக வேண்டாங்கிறீங்களா? பேரூர் கோவில் வந்து குடமுழுக்கு விழா வந்து தமிழில் நடத்தணும்னு போராட்டங்கள் நடந்துருக்கு. அதாவது ஆலயங்களில் செய்யப்படக்கூடிய பூஜைகளில் அதிலும் தமிழ் மொழி அப்படிங்கிறதுல நம்ம ஆன்மீகத்தில் வந்து அதுக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இல்லை. எல்லா விதமான விஷயங்களும் ஒரு பூஜை நடத்துறதுக்கோ எந்த ஒரு நிகழ்வு நடத்துறதுனாலும் தமிழ் இருக்குது. அதனால் தமிழுக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். எந்த பூஜை பண்ணாலும் தமிழுக்கு வாய்ப்பு இருந்தால் தமிழ்லையும் கொடுங்க, தமிழ்லையும் பூஜை பண்ணட்டும். இறைவனுக்கு வந்து எந்த ஒரு மொழி பேதம் கிடையாது. அதனால் தமிழுக்கும் நீங்கள் வந்து இன்னொரு மொழியில் வந்து நீங்கள் சமஸ்கிருதத்தில் பூஜை பண்ணுறீங்களா, அதே மாதிரி இன்னொரு பூஜை தமிழுக்கு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருந்தால் அங்கேயும் கொடுக்கணும். தமிழை புறக்கணிக்கக்கூடாது. ஈரோடு இடைத்தேர்தல் 70% வாக்குப்பதிவு. கிரவுண்டில் யாருமே இல்லை, என்ன எல்லாத்தையும் வெளியில் அடிச்சுட்டு நான் 6 அடிக்கிறேன், நான் வந்து அதை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ கூட பணத்தை கொடுத்து திருப்பியும் வந்து ஆட்களை வந்து மந்தையில் அடைச்சி வச்சு இது என்ன கொடூரம். அதான் எல்லா எதிர்கட்சியும் சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து இந்த 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 விளையாட்டுலையே நாங்கள் இல்லைன்னு. எதிர்கட்சி போட்டி தான் எதிர்கட்சியாக மதிக்கலையே நீங்கள். எல்லா எதிர்கட்சியும் ப்ரெஸ் மீட் பிடிச்சதுப்பா. யாராவது உங்களுக்கு லேப்டாப் அக்காவுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு அதிகாரம் வந்ததுன்னா அதையும் கொடுத்துட்றேன்ப்பா. 26 கூட்டாட்சி வந்து வாய்ப்பு இருக்கலாங்க. இன்னும் நிறைய பண்ணலாம்ப்பா. மெட்ரோவுக்கு மழை வெள்ளத்துக்கு எல்லாம் கொடுப்போம். நாளைக்கு காலையில் இவங்களுக்கெல்லாம் வீட்டு காலையில்